நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா Flipkartஐ பத்தி நம்ம பார்க்க போறோம். Flipkart சமீபத்தில் ஒரு புத்தம் புதிய சர்வீஸை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோ எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு உங்களால ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் மூலியமாக ஃபோன்பே, பேடிஎம், கூகுள் பே, வாட்ஸ்அப் பே, அமேசான் பே இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. எதுக்கு பயன்படுத்திருப்பீங்க? உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ பணம் அனுப்புறதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திருப்பீங்க. அந்த வரிசையில் ஃப்ளிப்கார்ட்டும் இணைஞ்சிருக்காங்க. ஆமாங்க, இனி நீங்கள் ஃப்ளிப்கார்ட் வழியாக நீங்கள் யூபிஐ பேமெண்ட்டை வந்து அனுப்ப முடியும். யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். அது எப்படி எனேபிள் பண்ணணும், என்னெல்லாம் இருக்கு உள்ள, எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் Flipkart வழியா யாருக்கு வேணாலும் நீங்க பணத்தை அனுப்ப முடியும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல இந்த Flipkart அப்ளிகேஷன் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் வழியா நீங்க நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிருப்பீங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்றேன். இப்போ அந்த அப்ளிகேஷன்ல ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதைத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபட்டாஃபட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லோகோவோட. ஸோ நீங்க Flipkart வழியா யாருக்கு வேணாலும் நீங்க பணம் அனுப்ப முடியும். ஏன்னா Flipkartக்கு வந்து இந்த UPI சர்வீஸோட அனுமதி கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டம் லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேனர் டிஸ்பிளே ஆகிறத நான் பார்த்தேன். ஸோ இப்போ அது இல்லை. ஸோ கவலைப்பட வேண்டாம். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் அண்ட் பே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டச் பண்ணுவோம். ஸோ டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்லாம் நீங்கள் அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்லி திஸ் டைம், இந்த ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, 10 சூப்பர் காயின் கிடைக்குமா. அதாவது 5 வாட்டி நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 சூப்பர் காயின் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது ஸோ அங்கே வந்து இந்த காயினை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ மினிமம் வந்து 100 ரூபா வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும். அதாவது பேமெண்ட், யாருக்காவது பேமெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் பண்ணணும். ஸோ என்னுடைய கேமரா வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் மணி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் பணம் அனுப்ப முடியும். இல்லைன்னா UPI ஐடி, இது எதெல்லாம் சப்போர்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஃபோன்பே, பீம், கூகுள் பே, பேடிஎம் இந்த 4மே சப்போர்ட் பண்ணுது. அதில் உள்ள ஐடி இதில் அப்ளை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ அனுப்பணுமோ ஈஸியாக அனுப்பிட முடியும். இது வந்து பணம் அனுப்பக்கூடிய ப்ராசஸ். ஸ்கேன் அண்ட் பே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது பக்கத்தில் பாருங்க மை UPI அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இங்கே முதல்ல வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணணும். அக்கௌண்ட்டை ஆட் பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா கிரெடிட் கார்டை வச்சு கூட நீங்கள் யாருக்குனாலும் பணத்தை அனுப்ப முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆட் பேங்க் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் எந்த பேங்க் அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணுங்க. இந்தியன் பேங்க், என்னுடைய பேங்க் இந்தியன் பேங்க். ஸோ ஃபைண்டிங் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வருது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் என்னுடைய மொபைல் நம்பரை வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி சேம் நம்பரை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், பேங்க்லேயே நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. Flipkart என்னுடைய பேங்க் அக்கௌண்டோட கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்டோட லாஸ்ட் டிஜிட் நம்பர் 4 நம்பர் டிஸ்பிளே ஆகுது. பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அது டிஸ்பிளே ஆகுது. UPI பின் எக்ஸிஸ்ட் ஃபார் திஸ் அக்கௌண்ட். ரீசெட் பண்ணால் ரீசெட் பண்ணிட்டு புது பின்னை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டன் கொடுத்துறேன். டன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கேன் அண்ட் பே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பணம் அனுப்ப முடியும். அதே மாதிரி பில் அண்ட் ரீசார்ஜ் அந்த மாதிரி ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. பே எனி UPI ஐடி, எந்த ஒரு UPI ஐடிக்கும் நீங்கள் இந்த Flipkart வழியாக நீங்கள் பணம் அனுப்ப முடியும். அதே மாதிரி ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் பணம் அனுப்ப முடியும் இருக்காங்க. அதர் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட், அப்புறம் ஆட் ரூபே கிரெடிட் கார்டு, கிரெடிட் கார்டு இருந்தால் கிரெடிட் கார்டு, பேமெண்ட் ரிக்வஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட், பேமெண்ட் ரிக்வஸ்ட் எதுவும் பார்த்துருவோமா, ஒன்றும் இல்லை. ஹிஸ்டரி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக்டு UPI ஐடிஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட UPI ஐடியை வந்து பிளாக் பண்ணதை வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இங்கே நான் எதுவுமே பிளாக் பண்ணி வைக்கல. இப்போ பேமெண்ட் மெத்தடுக்குள்ளே போயிடலாம். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைமரின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம் Flipkart. ஸோ இந்த பேங்க்ல இருந்து அமௌண்ட்டை வந்து யாருக்கு அனுப்பணுமோ அனுப்புறதுக்கு உண்டான எல்லா சேவையும் இந்த Flipkart பண்ணும். சரிங்களா? இப்போ இது வேண்டாம்னா நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடித்த உடனே பாருங்கள், கீழே பாருங்கள் செக் பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. QR கோட், அதுக்கப்புறம் சேஞ்ச் பின், அதுக்கப்புறம் ஃபர்காட் பின்னு, அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட் வேணும்னா நீங்கள் ரிமூவ், அதுக்கப்புறம் எஸ் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் ரிமூவ். ஃப்ளிப்கார்ட்லேருந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ எப்படி ஆட் பண்ணணும், எப்படி ரிமூவ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ வீடியோ பார்த்தீங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.